இன்றைய திருவழிபாடு இயேசுவின் வேதனைகளை படம் பிடித்து காட்டும் இறைவாக்கு வழிபாடு. அடக்கத்திற்கு முன் இறுதியாக இயேசுவின் முகத்தை காண்பிக்கும் திருச்சிலுவை ஆராதனை. உலக வள்ளலான இயேசு இறுதியில் தம் உடலையும் நமக்கு உணவாக தந்தார் என கூறும் திருவிருந்து என்ற 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. இப்போது அருட்பணியாளர் சிவப்பு உடை அணிந்தவராக பலிபீடத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் முகம் குப்புற வீழ்ந்து கிடப்பார். இயேசுவின் இரத்த காயங்களை நினைவுபடுத்த, இயேசுவிற்கு அஞ்சலி செலுத்த இந்நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இறைவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லாதவர்கள் என வாழும் பொழுதுதான் நாம் வாழ்வில் உயர்வு பெறுகின்றோம். தாழ்ச்சி உடைய உள்ளம்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த சிந்தனையை நிலைநிறுத்தி அருள் பணியாளருடன் சேர்ந்து நாமும் இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்துவோம். இறைமக்கள் அனைவரும் முழங்காலில் இருக்கவும். இப்போது அருட்பணியாளர் இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடையாக கொடுத்திருக்குமாறு தந்தையாம் இறைவனிடம் ஜெபிப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி அடியார்களுக்காக பாஸ்கா நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துகிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் துன்பம் ஊழியரை பற்றியது. இயேசு துன்பம் ஊழியராக கொடுமைப்படுத்தப்பட்டு மற்றவர்களால் கைவிடப்பட்டு இகழப்பட்டு எந்த ஒரு சாலும் இன்றி உள்குலைக்கப்பட்டு கட்டாய செம்மறியாக நிந்தை அவமானத்துக்கு
பாடுகளுக்கு உள்ளாக்கப்படுவார் என்பதை 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவாக்காளர் எசையா சொன்னதை கவனமுடன் கேட்டோம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசையாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 52 இறைவசனங்கள் 13 முதல் அதிகாரம் 53 இறைவசனங்கள் 12 வரை. இதோ என் ஊழியர் சிறப்படைவார். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுள்ளார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளானார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய் பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளத்தளிர் போலும் வறண்டலிலும் வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட என்றும் சிறுமிப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், தம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாக அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழி தவறி அடைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழி நடந்தோம். ஆண்டவரும் நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தார செம்மறி போலும் அவர் தம் வாயை திறந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகில் நின்று அவர் அகற்றப்பட்டார். எம் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்த போது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றமிக்க பலியாக தந்தார். எனவே தம் பலி சார்பு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்பும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராக என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மை சாவுக்கு கையளித்தார். கொடியவர் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்கு பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சகோதரி பாணி, நீங்கள் பாட வேண்டிய பதில்மொழி. தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஒப்படைக்கின்றேன்
உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய விடாதேன். உம்முடைய நீதி வழி என்னை விடுவித்தருளும். உம் கையில் ஆவியை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவருடையவும் பழிச்சொல்லுக்கு நாளானை, என் அயலாரை நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்குரியவன் நானே. வெளியே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிற கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மாற்றத்தை ஓடானே. இரண்டாம் வாசக முன்னுரை. பழைய ஏற்பாட்டில் ஒரு தலைமை குருவின் முக்கிய பணி மக்களின் பாவங்களுக்காக இறைவனுக்கு பலி செலுத்துவது. எனவே மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக காணிக்கைகளையோ அல்லது விலங்குகளையோ அவர்கள் கடவுளுக்கு செலுத்தி வந்தார்கள். ஆனால் இயேசு மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக விலங்குகளை பலியாக கொடுக்காமல் இறைப்பற்று கலந்த அச்ச உணர்வால் சிலுவை சாவுக்கு கீழ்ப்படிந்து கண்ணீர் சிந்தி தன்னையே கல்வாரியில் பலியாக ஒப்பு கொடுத்தார். இதன் மூலம் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் பலி ஒப்பு கொடுக்கும் ஒப்பற்ற தலைமை குருவாக மாறிவிட்டார் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிப்படுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 14 முதல் 16, அதிகாரம் 5 7 முதல் 9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குழுவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குழு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டறியவும் அருள் நிறைந்த இறை அரியணை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி தண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி
யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடல்கள் அதிகாரம் 18 இறைவார்த்தை 1 முதல் அதிகாரம் 19 இறைவார்த்தை 42 முடிய. இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு போடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை பொருட்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்துவிடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை பொறுப்பின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாய் இருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிரா இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டவர்களிடம் கேட்டுப்பார். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவருடைய சீடர்கள் ஒருவரும் தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணவும் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும்
குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகி இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரவாயில்லை விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரவா ஒரு கள்ளன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற வேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற வேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தினுடைய விசாரணைகளும் ஏனெனில் இவன் தன்னையே இறைவன் என உருவாகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராக இருக்க முடியாது. தம்மையே அரசராகிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா?
என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டியிடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவரையே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். முழந்தாள் பணியிடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாக என்பதற்காக கால்களை முடித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவருடைய கால்களை முதலில் முடித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முடித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முடிக்கவில்லை. ஆனால் படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியினால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முடிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை கோலமும் சந்தனத்தோடும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார்.
அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அங்கு பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். 19ஆம் நூற்றாண்டில் 1776களில் ஜப்பான் நாட்டில் நடந்த ஒரு மாபெரும் புரட்சிதான் இந்த நிகழ்வு. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி தொடங்கி 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதி வரை இயந்திரமயல் என்ற ஒரு தத்துவத்தில் உலகம் நகர்ந்து கொண்டிருந்தது. அதாவது மனிதர்களை தவிர்த்து இயந்திரங்களை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற உலக போக்கோடு உலகம் எதிர்கொண்டு செல்கின்ற வேளையில் ஜப்பானிய அரசு மட்டும் போர் கருவிகளையும் போர் பயிற்சியையும் தங்கள் நாட்டிற்கு உரியவாறு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பிடிக்காத ஒரு அரசியல்வாதி ஓவரோலோங் என சொல்லப்படுகின்றவர் ஒரு தொழில் அதிபர் இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்பதற்காக மன்னரை மனமாற்றம் செய்கின்றார். நமது நாட்டுக்கு ராணுவ பயிற்சி தேவை, அதனால் ராணுவ பயிற்சி கொடுப்பதற்காக ஆங்கிலேயர்களை ஜப்பான் நாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றார். அரசனும் ஒத்துக்கொள்கின்றார். ஆங்கிலேயர்கள் ஜப்பான் நாட்டிற்குள் வந்து அந்த ஜப்பானிய மக்களுக்கு போர் பயிற்சி கொடுக்க வருகின்றார்கள். இப்படி வந்தவர்தான் ஜூல்ஸ் ப்ரூனர் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்றில் முக்கியமான ஒரு நாயகன். ஏன் இவன் வரலாற்றில் முக்கியமான ஒரு நாயகன் என்றால், அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஆங்கிலேய முறைப்படி தொழில் வளர்ச்சியை கொண்டு இயந்திரங்களை கொண்டு போர் கருவிகள் செய்வது எப்படி, போரை எப்படி அணு ஆயுதங்களோடு அவர்களுக்கு பயிற்சியை கொடுக்கின்றார். இதுவரையும் அரசை பாதுகாத்து வந்த உள்நாட்டு போர் வீரர்கள் இதை தடுக்கின்றார்கள். வேண்டாம், நமது நாட்டிற்கு அரசாட்சி என்பது உள்நாட்டு மக்களை வைத்துக் கொண்டு மட்டும் செய்யலாம் என்று சொல்கின்றார். ஆனால் அரசன் கேட்கவில்லை. தொழிலதிபரின் தூண்டுதலால் இந்த சாமுராய்கள் என சொல்லப்படுகின்ற அந்த உள்நாட்டு போர் வீரர்களை முதலில் கொன்றளிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். அப்படி முடிவு செய்து அந்த உள்நாட்டிலே போர் தொடங்கப்படுகின்றது. ஆனால் ஆங்கிலேய பயிற்சி கொடுத்த அல்ரன் என்பவன் அந்த சாமுராயிடம் மாட்டிக் கொள்கிறார். போரில் சாமுராய்கள் வெற்றி பெறுகின்றார்கள். 6 மாத காலம் அவர்களோடு அந்த மனிதன் தங்குகின்றார். ஆல்ரன் 6 மாதங்கள் கழித்து சாமுராய்களோடு சேர்ந்து எந்த அரசுக்கு போர் பயிற்சி கொடுப்பதற்காக வந்தானோ அந்த அரசுக்கு எதிராக அந்த சாமுராய்களோடு போர் செய்ய முற்படுகிறார். இந்த பொசானியா வார் என்று சொல்லப்படுகிறது தான் பொசானியா உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வார் என்று ஜப்பானிய நாட்டின் முதற்பெரிய வார் என்று சொல்லப்படுகிறது. இந்த போரிலே பொசானியா போரிலே ஒரு பக்கம் ஆங்கிலேய படை வீரர்கள், மற்றொரு பக்கம் அரசனை பாதுகாக்கின்ற சாமுராய், இருவருக்கும் போர் ஏற்படுகின்றது. போரிலே பல கருவிகளை கொண்டு சாமுராய்களை கொன்று அழித்து விடுகின்றார்கள். போரில் அரசனுக்கு வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அரசன் மன வருத்தத்தோடு இருக்கின்றான். ஏதோ நான் தவறு செய்துவிட்டேன், எங்கோ நான் வழிமாறி சென்று விட்டேன், இந்த தொழிலாளர்களின் பேச்சை நான் கேட்டிருக்க கூடாது, இந்த பொசானியா போர் எனது வரலாற்றில் ஜப்பானிய வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு போராக இருக்க போகிறது என்ற சிந்தனையோடு இருக்கின்றார். அந்த போரின் இறுதியில் அந்த ஆங்கிலேய படைத்தளபதி சாமுராய்கள் அழித்த பிறகு அவரது போர்வாளை கொண்டு அரசு மன்னரின் வீட்டிற்குள் வருகின்றார்.
மன்னர் அவரை பார்த்து கேட்கின்றார், கண்ணீர் மல்க அவர் கேட்கின்றார், ஆந்திரன் 6 மாத காலம் நீங்கள் எனது போர் பயிற்சியை செய்த அந்த சாமுராய்களோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள். எப்படி அந்த சாமுராய் இறந்தார் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஆந்திரன் சொன்ன வார்த்தை ஜப்பானிய வரலாற்றில் பொன்னேடுகளில் பதிக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்கின்றார். மன்னரே, நான் இந்த கடைசி சாமுராய்கள் எப்படி அழிந்தார்கள் என்று சொல்ல வரவில்லை. மாறாக இந்த உலக வரலாற்றில், ஜப்பானிய வரலாற்றில் இந்த பொசானியா போர் மிகவும் முக்கியமான ஒரு போர். அப்படிப்பட்ட போரில் சாமுராய்கள் ஏன் இறந்தார்கள், அவர்களின் இறப்புக்கு பின்னாடி எப்படி ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மன்னருக்கு சொல்லுவார். அதைதான் ஜப்பானிய வரலாற்று புத்தகத்திலே இந்த பொசானியா போர் என்ற போரின் அடிப்படையில் சாமுராய்கள் எப்படி கொன்றளிக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்க மாட்டார்கள். மாறாக அந்த சாமுராய்கள் எப்படி வாழ்ந்தார்கள், யாருக்காக வாழ்ந்தார்கள், அந்த மக்களை எப்படி அன்பு செய்தார்கள், அந்த மன்னருக்காக உயிரை கொடுக்கும் அளவுக்கு அந்த நாட்டை பாதுகாத்தார்கள் என்பதை பொசானியா போரின் நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. ஏன் இது வரலாற்றில் ஒரு தலை சிறந்த வார் என்று சொன்னோம் என்றால், எல்லா போர்களும் நடக்கின்ற பொழுதும் அந்த போரின் மைய கருத்தை வைத்து எழுதியிருப்பார்கள். ஆனால் இந்த ஒரு வரலாற்று நூல் மட்டும்தான் அந்த போரின் பின்னணியில் அந்த சாமுராய்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றன. இது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. ஏன் இந்த நிகழ்வை நான் இன்று சொல்கிறேன் என்றால், இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த திருச்சிலுவை ஆராதனையும் இயேசுவின் மரணமும் இத்தகைய ஒரு வரலாற்றை நான் நமக்கு கொடுக்கின்றார். நான் ஆண்டுதோறும் திருச்சிலுவை மரணத்தை, புனித வெள்ளிக்கிழமையை பல்வேறு முயற்சிகளாலும், பல்வேறு தவ முயற்சிகளாலும், நோக்கினாலும், ஜபத்தினாலும் இந்த நாளுக்காக காத்துக் கொண்டு இன்று நான் ஆண்டவரின் மரணத்தை எதிர்கொண்டு அவரோடு துன்பப்படவும், அவரது துன்பத்தில் இருக்கின்ற அந்த வருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளவும் இங்கு வந்து கூடியிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது, நான் எப்படி இழந்தேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. மாறாக எனது மரணத்தின் அர்த்தம் எழுதியிருக்கிறது என்றால், ஏன் நான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சிலுவை சாவை, அதுவும் எந்த ஒரு யூதனும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலுவை சாவை, கேவலமாக ஊருக்கு வெளியில் நான் எந்த ஒரு பாவம் செய்யாதிருந்தும் ஏன் இதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதில் தான் இன்றைய சடங்குகளின் அர்த்தம் நமக்கு இருக்கின்றது. இன்றைய 3 வாசகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதல் வாசகம் எஸ்ஐயா இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது வாசகம் எபிரேயர் எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 வாசகங்களை பார்த்தீர்கள் என்றால், முதல் வாசகத்திலே எஸ்ஐயா இறைவாக்கினர் கிபி 1300 இருந்து 2256 வரைக்கும் இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படி அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், எங்களுக்கு ஒரு அரசு வேண்டாமா, நாங்கள் எப்பொழுதுதான் மகிழ்ச்சியான சுவாச காற்றை சுவாசிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனிப்பட்ட மனிதனின் மனதில் இருக்கின்ற ஒரு ஏக்கம், அடிமைகளாகவே நாங்கள் வாழ வேண்டும், எங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? ஏனென்றால் 1200களில், கிமு 1200களில் அவர்களை யாரை இறைவன் எகிப்திலிருந்து நாடு கடத்தி பாலும் தேர்ந்து வருகின்ற கானான் தேசத்திற்கு வருகிறார்கள். அப்படி வந்து அந்த மக்கள் அந்த பழைய ஏற்பாட்டிலே 2 சாமுவேல் 8வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே சாமுவேல் சென்று யாரை இறைவனிடம் கேட்கின்றார், இறைவா யார் அடுத்த நீதி அரசர் என்று கேட்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு நீதி அரசர் வேண்டாம், எங்களுக்கு அரசனை கொடு. ஏனென்றால் இதுவரையும் நாங்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்கள் அரசனை கொடு என்று சொன்ன பொழுது 8வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே யாரை சொல்வார், உங்களுக்கு அரசனும் தலைவரும் நாய், உங்களுக்கு மனித அரசுகள் தேவையில்லை. ஏனென்றால் மனித அரசுகள் எப்படிப்பட்ட அரசாக இருக்கும், உங்களை அடிமைகளாக நடத்துவார். உங்கள் வீட்டு ஆண் மகன்களை தேர் போட்டிகளாகவும், உங்கள் வீட்டு பெண்களை அவனுக்கு இன்பம் மயக்க பொருட்களாகவும், உங்கள் வீட்டு பிள்ளைகளை அவன் வீட்டு வேலையாட்களாகவும் வைத்துக் கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு அரசு வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த மக்கள்
எங்களுக்கு கண்டிப்பாக அரசன் வேண்டும் என்கிறார். அப்படிப்பட்ட அரசர் தான் தாவீது, அவனை தொடர்ந்து சாலமோன் என்று 3 அரசர்கள் வருகின்றார்கள். 3 பேரும் தோல்வி அடைகிறார்கள். அந்த தோல்வியின் பின்னர் அவர்கள் 2 அரசுகளாக பிளவுபட்டு வரலாற்றிலே அந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். 1587 நாடு கடத்தப்படுகிறார். மீண்டுமாக 526ஆம் ஆண்டு இஸ்ரேல் மக்கள் அந்த பாலும் தேடி வருகின்ற கானான் தேசத்தை நோக்கி வருகின்ற பொழுதுதான் இன்று நாம் வாசிக்க கேட்ட எசையா இறைவாக்கினர் 3வது திருமுறை ஊழியர் பாடலை பாடுகின்றார். எப்படிப்பட்ட இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள், எப்படிப்பட்ட தலைவர் உங்களுக்கு வர போகின்றான் என்றால், உங்களை ஆட்சி செய்ய ஒரு தலைவர் வரப்போகிறது. உங்களை தனது தலைமைப்பிடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த தலைமைப்பிடத்தில் இருந்து உங்களுக்கான சட்டங்களையும் நீதியும் கொடுக்கின்ற அரசு வரப்போவதல்ல. மாறாக உங்கள் துன்பத்தோடு உங்கள் துன்பத்தில் பங்கு கொள்ளவும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது உங்கள் மகிழ்ச்சியில் உங்களோடு நிலைத்திருக்கவும், உங்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து உங்களுக்கு கொடுக்கவும் ஒரு அரசன் வருவான் என்று ஐசையா இறைவாக்கு உரைக்கின்றார். அதைதான் எபிரேயர்கள் 8:1 அந்த எபிரேயர்கள் இவர் சொல்கின்றார், இறைவன் எத்தகைய வன்மைகளில், எத்தகைய தன்மைகளில், எத்தகைய நிலைகளில் நம்மை ஆட்கொண்டார் என்றால் அந்த இறைவன் தன்னிலே அவர் இருக்கவில்லை. பவுலடியார் பிலிப்பியர்களின் நிருபத்திலே 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்வார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் நிலையிலிருந்து தன்னையே தாழ்த்திக் கொண்டு எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக் கொண்டார் என்றால் சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் இந்த சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையே தாழ்த்திக் கொண்டிருந்தால் அவர் நேர்மையோராக இருக்கின்றார். இஸ்ரேல் மக்களால் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், இவர்கள் எதிர்பார்க்கின்ற இறைவாக்கினர் வேறு, இவர்கள் எதிர்பார்த்த ஒரு மெசியா வேறு, இவர்கள் எதிர்பார்த்த அரசன் வேறு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று வித்தியாசமான ஒரு அரசனாக இருக்கின்றார். ஏன், எதற்காக இந்த இயேசு கிறிஸ்து வித்தியாசமான ஒரு அரசனாக இருக்கின்றார்? ஏனென்றால் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அரசாட்சியை இவர்கள் என்னவென்று நினைத்தார்கள் என்றால், எங்களுக்காக ஒரு மெசியா வருவார், எங்களுக்கு ஒரு அரசாட்சியை அமைத்துக் கொடுப்பார், அந்த அரசாட்சியில் நாங்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்துவோம். இதுவரையும் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், இனி நாங்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த யூதர்களுக்கு அடி கொடுப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். 3 ஆண்டுகள் தன் பணியை செய்தார். நிறைவாக எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்திக் கொண்டார் என்றால், இன்று நாம் நினைவு கூறுகின்ற அந்த சிலுவை சாவை ஏற்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த சிலுவை சாவு இன்று மீட்பின் அடையாளம். இன்று நாம் ஆலயத்தில் சிலுவையை பார்த்தவுடன் நமது மீட்பின் சின்னமாக வணங்குகின்றோம். நாம் சிலுவையை தெருக்களில் சுமந்து செல்கின்றோம். இது எங்கள் அடையாளம். இது வழியால்தான் எங்களுக்கு மீட்பு உண்டு, இதனால் தான் நாங்கள் வாழ்கின்றோம் என்ற நம்பிக்கை அடிப்படை இயேசு கிறிஸ்து, சிலுவையில் மறைந்த இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்கின்றோம். பவுலடியார் கொரிந்தியர்கள் 2வது திருமுகத்திலே 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்தில் சொல்வார், நான் எத்தனை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றேன் என்றால், அந்த சிலுவையில் தன்னையே தாழ்த்திக் கொண்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நாசரேத்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவிக்கின்றேன். இந்த சிலுவை சாவு இன்று வெற்றியின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது இது ஒரு கேவலமான சாவு. ஏன் இது ஒரு கேவலமான சாவு? எதற்காக இயேசு கிறிஸ்துக்கு இந்த கேவலமான சாவு கொடுக்கப்பட்டது? இந்த கேவலமான சாவின் பின்னணியில் நீங்களும் நானும் இருக்கின்றோமா? இந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஏற்பட வேண்டிய சிந்தனையாக இருக்கின்றது. ஒரு யூதன் ஒரு மற்றொரு யூதனை எந்த ஒரு சாவு தீர்ப்பு வழங்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், அவருக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்கின்ற பரிசேயரும் சதுசேயரும் ஒரு யூதர்கள். அந்த யூதர்கள் அவரை அழைத்து செல்கின்றார்கள். வரலாற்றிலே பிலாத்துவிடம் அழைத்து செல்கின்றார்கள். பிலாத்துவுக்கு தெரியவில்லை ஏன் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்றால், பிலாத்து ஒரு மன்னன், அவனுக்கு தெரியும் ஒருவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் அவன் எத்தகைய குற்றங்களை செய்திருக்க வேண்டும், அரசாட்சிக்கு எதிரான சுழற்சிகளை செய்திருக்க வேண்டும், சீசருக்கு எதிராக மக்களை கிளர்ச்சியில் ஈடுபடுத்தியிருக்க வேண்டும், மக்கள் அவருடைய அரசுக்கு எதிராக போராடி தூக்கும்
கொடுக்கும் அளவுக்கு ஒரு கிளர்ச்சியோ ஒரு போரையோ ஏற்படுத்துவதற்கு மட்டும்தான் சிலுவை சாவை கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத்தகைய எந்த ஒரு செயலும் செய்யவில்லையே. ஏன் இவருக்கு சிலுவை சாவை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் புரியவில்லை. இதுதான் நமது நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால், இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த முதல் பகுதியிலே என்னை நம்பினவர்கள் யாரும் இந்த சாவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து காட்டிய தலைமைத்துவம் மற்ற எல்லா தலைவர்களிடம் மேலான. நமக்கு தெரிஞ்ச எல்லா தலைவர்களும் பாருங்க, ஹிட்லரை பார்க்கலாம், இல்ல அலெக்சாண்டர், கிமு 4ஆம் நூற்றாண்டில் வந்த அலெக்சாண்டர், பேரரசன் அலெக்சாண்டர், அல்லது வின்ஸ்டன் சர்ச்சில், இங்கிலாந்தை ஆட்சி செய்த வின்ஸ்டன் சர்ச்சில், இவர்கள் எல்லாம் பெரும் தலைவர்கள். இவர்கள் போருக்கு செல்கின்ற பொழுது எங்கு நிற்பார்கள்? போருக்கு பின்னால் இருக்க வேண்டும். அவர்கள் சிப்பாய்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் அந்த அரசன் கொல்லப்பட முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அரசு எப்படிப்பட்ட அரசாக இருந்தது? அவரை நம்பியவர் ஒருவர் கூட காயப்படவில்லை. 12 திருத்தூதர்களும் அவரோடு இருந்து 3 ஆண்டுகள் பந்தியை அமர்ந்து அவர் உண்ட உணவை உண்டு அவர் செய்த நற்செயல்களை பார்த்து அவர் நற்செய்தியை தங்கள் உலகெங்கும் சென்று அறிவிக்க வேண்டும் என்று தயார் செய்த திருத்தூதர்கள். அவரை பின்தொடர்ந்து எண்ணில்லாத சீடர்கள், அவரது தாய், அவரது மற்ற சீடர்களும் இவரை போல ஒரு மெசியா இருக்க வேண்டும், இவர்தான் உண்மையான ஒரு மெசியா, இவரால் உண்மை அடைந்தவர்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள். ஆனால் இவரை நம்பிய ஒருவர் கூட யூதர்களால் கொல்லப்படவில்லை. அந்த அளவிற்கு அந்த தலைமைத்துவத்தை எடுத்து காட்டி சென்றவர் இயேசு கிறிஸ்து. என்னை நம்பிய நீனோ நானோ, என்னை நம்பிய எந்த ஒரு கிறிஸ்தவனோ அல்லது இறப்பற்றுள்ள எந்த ஒரு மகனோ என் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது அவனுக்கு இறப்பு இருக்காது. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற என்றும் நிலையான வாழ்வு இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகின்ற நிகழ்வுதான் இயேசுவின் மரணம். பிலாத்துவிடம் செல்கிறார். பிலாத்து கேட்கிறார், நீ ஒரு அரசனா என்று கேட்கிறார். நீயாக சொல்கிறாயா அல்லது மற்றவர் சொல்வதை வைத்து கேட்கின்றாயா? இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக தெரியும். என்ன தெரியும்? பிலாத்துவிடம் தன்னை பற்றி சொன்னால் அந்த பிலாத்து தன்னை இழுத்து விடுவார். ஆனால் தன்னை இழுத்து விட்டு இவருக்கு பின்னணியாக இருந்த மற்ற எல்லோரையும் கொல்ல ஆசைப்படுவான் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இதுதான் எஸ்ஐயா இறைவாக்கினர்களே 40வது அதிகாரத்திலே 8வது 9வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், செம்மறி போல, கட்டாத செம்மறி போல தன்னையே தாழ்த்திக் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி இறுதி பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? நீயாக இதை சொல்கின்றாயா அல்லது மற்றவர்கள் சொல்வதை வைத்து நீ கேட்கின்றாய்? பல நேரங்களில் நாம் புறாத்தை போல ஆண்டவரை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இன்றைய வாசகமும் வழிபாடும் நமக்கு எடுத்துக் கொள்கின்றது. நாம் உண்மையாக அறிந்திருக்கின்றோம். எப்படி அறிந்திருக்கின்றோம்? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக தான் பிறந்தார், எனக்காக தான் பாடுகளை ஏற்றார், எனக்காக தான் இந்த உலகில் வாழ்ந்தார், எனக்காக தான் மீட்டெடுப்பதற்காக உயிர்க்க போகின்றார் என்பதை அறிந்தும் பல நேரங்களில் இன்று நாம் வாசிக்க கேட்ட பல கதை மாந்தர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசை போல வாழ்கின்றோம். அவரை எதிர்த்து ஒதுக்கிய பேதுருவை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் அன்பு சீடரான யோவான் அவரை விட்டு ஓடியவரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் கருத்து விட்டு பார்க்கின்ற பொழுது அவரை பற்றி அறிந்த, அவரை போதனைகளை அறிந்த யாரும் அவரோடு இல்லை. இத்தகைய நிலையில் நமது வாழ்வும் இருக்கின்றது என்பதை இன்றைய வழிபாட்டிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு புத்த துறவி ஒருத்தர் பல ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருந்தார். அவரது தவ முயற்சி என்னவாக இருந்தது என்றால், எப்படியாவது இறைவனை பார்க்க வேண்டும், அந்த இறைவனை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நினைக்கின்ற அந்த மனிதர் பல ஆண்டுகள் தவ முயற்சிகள் செய்கின்றார். அந்த ஆசிரமத்தில் அவரது பணி என்னவென்றால், ஒரு மணி ஓசை கேட்கும். உடனே அவர் கதவை திறந்து அங்கு இருக்கின்ற ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். 40 ஆண்டுகள் கடும் தவத்திலே வெற்றி. ஒரு நாள் காலை
10 மணி அளவில் இறைவன் தோன்றிவிட்டார். கண்ணுடைய இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவனை பார்த்த அந்த துறவிக்கு ஒரே ஆச்சரியம். 40 ஆண்டு கால வெற்றி. ஆனால் ஒரு போராட்டம். என்ன ஒரு போராட்டம் என்றால், ஆண்டவர் தோன்றுகின்ற வேளையில் வெளியில் மணி சத்தம் கேட்கின்றது. நான் இறைவனை கண்டுகொள்வதா அல்லது ஏழையின் குரலை கேட்பதா என்று ஒரு திண்டாட்டம். என்ன செய்வது என்று புரியவில்லை. இது 40 ஆண்டு கால தரம். ஆனால் வெளியில் இருக்கின்ற ஏழைக்கு நான் உணவு கொடுக்கவில்லை என்றால் அவன் உணவு இல்லாமல் வெளியே சென்று விடுவானே என்று ஒரு ஐயா. என்ன செய்வது என்று இந்த துறவிக்கு புரியவில்லை. இறைவன் போனால் போகட்டும் என்று வெளியே செல்கின்றான். அந்த ஏழைக்கு உணவை கொடுக்கின்றான். உணவை கொடுத்து விட்டு அறையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். அவன் மனதில் ஒரு ஓட்டம். 40 ஆண்டு கால தவம் வீணாகிவிட்டதே. இறைவன் வந்த பொழுது அந்த இறைவனை நான் கண்டிருக்க வேண்டுமோ என்று நினைக்கின்றான். ஆனால் ஆழ்ந்த மனதில் ஒரு எண்ணம், எதுவும் பிரச்சனை இல்லை, இன்னும் எனக்கு வாழ்நாள் இருக்கின்றது, அந்த வாழ்நாட்டில் தவத்தை செய்ய எனது பணி தவம் செய்வது மட்டும்தான் என்றால், அந்த இறைவனை நான் கண்டுகொள்வது மட்டும்தான் என்றால் என் வாழ்நாளில் இறைவன் கண்டிப்பாக நான் கண்டுகொள்வேன். ஆனால் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது எனது பணி. அந்த பணியில் நிறைவுதான் எனது வாழ்வில் அர்த்தம் இருக்கின்றது. அந்த பணியில் நான் செய்கின்ற அந்த இறைவன் நான் பணியை கூர்ந்து செய்வதன் வழியாக இறைவன் எனக்கு கொடுத்த வாழ்வில் முழுமை பெறுகின்றது என்பதை உணர்கின்றான். அறைக்குள் வருகின்றான். சற்றே சிரிந்து போகின்றான். 1/2 மணி நேரமாக அந்த இறைவன் அறைக்குள் இவனுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது நமக்கு கொடுக்கின்ற பாடம். அந்த இறைவன் எத்தகைய இறைவனாக இருக்கின்றார்? உங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற இறைவனாக இல்லை, மாறாக உங்கள் துன்பங்களில் உங்களோடு பயணிக்கின்ற அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். என் மகிழ்ச்சியில், என் வெற்றியில், என் தோல்வியில் நான் எப்போதெல்லாம் தோற்று விடுகின்றேனோ அப்போதெல்லாம் என்னை கரம் பிடித்து தூக்கி விடுகின்ற இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். இதுதான் அந்த மீட்பின் அடையாளம், வெற்றியின் சின்னமாக மாறுகின்றது. இன்று நாம் பார்க்கின்ற இந்த சிலுவை அடையாளம் என்னத்தை சொல்கின்றது என்றால், என்ன பொருளை கொடுக்கின்றது என்றால், எந்த ஒரு கிறிஸ்தவனும் இறைவனை நான் முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்றால், அந்த இறைவனின் துன்பத்தை நான் எப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றேனோ அப்பொழுதுதான் எனது கிறிஸ்துவ நம்பிக்கை, அடிப்படையான நம்பிக்கை முழுமை பெறுகிறது என்பதை இன்று எடுத்து காட்டுகின்றது. எனவே இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையாகிய பெரிய வெள்ளிக்கிழமையாகிய இன்று ஆண்டவரின் இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் பற்றி சிந்திக்கின்ற போது நமது வாழ்விலும் நாம் படுகின்ற துன்பங்களையும், நாம் படுகின்ற தோல்விகளையும், நமக்கு வருகின்ற இன்னல்களையும் எத்தகைய ஒரு மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அத்தகைய மாபெரும் இயேசு கிறிஸ்து எனக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால், நானும் மீட்படைய வேண்டும் என்றால், எனது மீட்பின் வெற்றியை காண வேண்டும் என்றால், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் சென்றடைய வேண்டும் என்றால், இந்த மீட்பின் சின்னம் எனது வாழ்வின் சின்னமாக இருக்க வேண்டும். இந்த மீட்பின் சிலுவை அடையாளம் எனது வெற்றியின் அடையாளமாக இருக்க வேண்டும். யூதர்களுக்கு மடமையாக இருந்த சிலுவை, கிரேக்கர்களுக்கு அவமான சின்னமாக இருந்த சிலுவை எனக்கு வெற்றியின் சின்னமாக இருக்கிறது. இன்று எனது வெற்றியின் சின்னம் எது அடங்கி இருக்கின்றது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்தில் தொங்கிய போது அவர் அந்த உயிர் நீத்த அந்த மரணம் தான் அந்த வெற்றியின் சின்னத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் நமது நம்பிக்கை. இதுதான் ஒரு மனிதன் இந்த உலகின் மீது காட்டுகின்ற அன்பு. யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போல, இந்த உலகில் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை ஒரு சிறந்த அன்பு இருக்க முடியாது. அதை சொன்னது மட்டுமல்ல, இந்த உலகையே செய்து காட்டியவரின் வெற்றி நமது வாழ்வின் வெற்றி. இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த நிகழ்வுகள் ஏதோ ஒரு துக்கக்கால நிகழ்வுகள் அல்ல, மாறாக நமது கிறிஸ்துவத்தின் அடிப்படையும் நமது எதிர்நோக்கின் வாழ்வின் வெற்றியுமாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நேரங்களிலே இந்த திருப்பாடுகளின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாமும் துன்பப்படவும், அவரது வெற்றியை நாமும் வெற்றி கொள்ளவும்,
அருளை வேண்டி இந்த வழிபாட்டில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, திருவிழிப்புகளுக்கெல்லாம் அன்னையாகிய திருவிழிப்பு, பெரிய சனி, பாஸ்கா திருவிழிப்பு என்றால் மன்றாட்டுகளெல்லாம் அன்னையாகிய மன்றாட்டு நாள் பெரிய வெள்ளியாகும். இயேசு என்றும் இறை தந்தையிடத்திலே பரிந்து பேசி மன்றாடினார். இன்று உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி பல கருத்துக்களுக்காக மன்றாட திரு அவை அழைக்கிறது. ஏனெனில் இயேசு மனித சமுதாயம் முழுவதற்காகவும் சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு இறந்தார். அவருடைய பாடுகளின் பலன்களை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜெபிப்பார். இறைமக்கள் ஆமேன் என பதில் சொல்லவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திருஅவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திருஅவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும் நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வந்த இறை தந்தையை மாற்றிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் முழந்தால் படிக்கிறோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். நமது திருத்தந்தைக்காக, நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸ்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திருவை வளப்பெறச் செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் முழந்தால் படிக்கிறோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாகிய எங்கள் வேண்டலை பரிவுரக்கத்துடன் கண்ணோக்கியலும் கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி திரு தந்தையின் உடன்பட நலனுக்காக அவரை பணிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளர்கள், பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காக, நம் ஆயர் அந்தோணி சாமிக்காகவும் மன்றாடுவோம். திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள்,
நம்பிக்கையாளர்கள் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் முழந்தாற்படுகிறோம். என்றும் உம்முடைய இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டல்களை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்தவ புகுமுக இளைஞருக்காக கிறிஸ்தவ புகுமுக இளைஞருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் முழந்தாற்படுகிறோம். என்றும் உழையலாமலை இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெற செய்கின்றீர். கிறிஸ்துவ புதுமுக நிலையரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளர செய்தரும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரினால் புதுப்பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உடைய மக்களின் திருக்கூட்டத்தில் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழி நடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்த்து காத்தருள வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். என்றும் மழையெல்லாம் இறைவா, சிதறண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒரு இழந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. ஒரே திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியவர்களும் இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தியவர்களை
நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். நாடுகளை ஆளுவோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும்பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் முழந்தால் படிடுவோம். என்றும் எல்லாம் உள்ள இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உண்மையை விரும்பி தேடும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறுவோமே. நீர் அவர்களை படைத்தீர். அதனால் நீ உலகில் ஏற்படும் எல்லாவித இடர்களிலும் எல்லா மனித இதயங்களையும் அவர்களை உரிமை கொள்ளும் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியான உறுதிப்படுத்தும் சம உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். துன்புறுவோருக்காக, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், தீங்கள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தவிர்க்கப்படவும், வழிபோக்கர்கள் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் முழந்தால் படிடுவோம். என்றும் எல்லாம் உள்ள இறைவா, துயருற்றோருக்கு ஆதரவும் வருவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையில் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த திருவழிபாட்டின் இரண்டாம் பகுதியான திருச்சிலுவை ஆராதனைக்கு நாம் கடந்து செல்கிறோம். அன்று விளக்கப்பட்ட மரத்தின் கவர்ச்சியால் முதல் பெற்றோர் பாவம் செய்து மனித குலத்திற்கு சாபத்தை தேடி தந்தனர். ஆனால் இயேசு இந்த சிலுவை மரத்தை அரவணைத்து முத்தம் செய்து இன்று நமக்கு மீட்பை பெற்றுத் தருகிறார். தடைக்கல்லாகவும் தண்டனை கருவியாகவும் இருந்த சிலுவை மரம்
நமக்கு கடவுளின் வல்லமையை தரும் மீட்பின் கருவியாக மாறுகிறது. துணியால் மூடப்பட்ட திருச்சிலுவையை குரு பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருவார். அதன் உச்சியிலிருந்து சிறிது சிறிதாக துணியை மூன்று தடவை அகற்றுவார். ஒவ்வொரு முறையும் திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று பாடுவார். அப்பொழுது நாம் வருமேல் ஆராதிப்போம் என்று பதிலுரையாக பாடுவோம். பின் முழந்தாளிட்டு அமைதியாக ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. பிரியமானவர்களே, இன்றைய வழிபாட்டின் முக்கிய பகுதியான திருச்சிலுவை ஆராதனை தொடங்குகிறது. நம் அருள்நாதர் இயேசு இதோ பாடுகள்பட்டு இறந்து நமக்கு மீட்பை பெற்றுத் தந்தது இந்த சிலுவைதான். ஏதேன் தோட்டத்து மரத்தினால் வந்த சாவை சாகடித்தது இயேசுவின் இந்த சிலுவை மரம்தான். இது நமக்கு மீட்பின் சின்னம், வாழ்வின் சின்னம், அனைவரையும் அரவணைக்கும் அன்பின் சின்னம். பக்தியுடன் திருச்சிலுவை ஆராதித்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வோம். மனம் உடைந்து மனம் கணிந்து மனமாற்றம் பெறுவோம். திருச்சபை முத்தி செய்வதாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிரே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நான் உனக்காக இருக்கிறேன். வானத்தம் தனிச்சல் பிள்ளைகளே, கொதித்து ஒளி
அன்பாக அவருக்கு சொல்லியிருக்கிறது நிறைவேறியுள்ளேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் பூர்த்தி செய்கின்றேன். ஆணை கொண்ட உன் காயங்களை அன்புடன் பூர்த்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயரே என்னை மன்னியும், ஆயரே என்னை மன்னியும். ஆணை கொண்ட உன் காயங்களை அன்புடன் பூர்த்தி செய்கின்றேன். வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் பூர்த்தி செய்கின்றேன். ஆணை கொண்ட உன் காயங்களை அன்புடன் பூர்த்தி செய்கின்றேன்.
இன்றைய திருவழிபாட்டின் மூன்றாவது பகுதியாகிய திருவிருந்து இப்போது தொடங்குகிறது. இயேசு சிலுவை மரத்திலே தம்மையே பலியாக்கி நம் மீட்புக்காக உணவாக தருகிறார். அவரது பாடுகளின் நினைவை பக்தியுடன் கொண்டாடிய நாம் அவர் அளிக்கும் திருவிருந்தில் பங்கேற்போம். அவரது பாடுகள், இறப்பு, தீர்ப்புக்கு சாணிப்பவர நம்மையே தகுதியாக்கிக் கொள்வோம். இப்போது பீடத்தில் துணிகள் வீசப்படும். நற்கருணை பீடத்திற்கு கொண்டு வரப்படும். அனைவரும் ஆண்டவரை வரவேற்கும் வண்ணமாக பக்தியோடு எழுந்திருப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிடத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிடுவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர், நமக்காக நம்மை மீட்டெடுப்பதற்காக உயிரை கொடுக்கும் அளவிற்கு அன்பு செய்த இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கண்களும் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்து இறைவா என் மனம் வருவா இறைவா மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்து இறைவா என் மனம் வருவா இறைவா. மன்றாடுவோமாக. என்றும் உள்ளேலாமல் இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீராற்றிய மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறைப்பொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறையாசிற்காக தலைவணங்குவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசியை நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமைதியாக கலைந்து செல்வோம்.